அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ஆர்ஆர் நியூஸ் ஆன் தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஸோ ரயில்வேஸ் குரூப் டி எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதில் நிறைய போஸ்டிங்ஸ், ஸோ கிட்டத்தட்ட 14 போஸ்டிங்ஸ் வந்து ஓவரால் வேகன்சிஸ்க்கும் சென்னைக்கு அதில் ஒரு 10 போஸ்டிங்ஸ்க்கான வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. டீட்டெயில்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வேறு வீடியோவில் போட்டிருந்திருப்போம், செக் பண்ணி பாருங்கள். அதில் இப்போ ஒரு சில போஸ்டிங்ஸோடைய ஜாப் நேச்சர், ஒர்க் நேச்சர் எப்படின்றத தனித்தனி வீடியோவும் பார்ப்போம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு எந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் சொல்லுங்கள், அதுக்கான அந்த வீடியோவை நம்ம போடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஜாப் ப்ரொஃபைல் பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்ற இந்த ஒரு முக்கியமான போஸ்ட். ஸோ இந்த இமேஜை பார்த்தாலே நமக்கு வந்துட்டு இது என்ன வேலைன்றது பார்த்த உடனே டக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஒர்க்கு. ஸோ நிறையா பேரோட லைஃப்பை காப்பாற்றக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஸோ அதான் இந்த பாயிண்ட்ஸ்மேன் ஒர்க்கு. ஒன்றும் இல்லை, நம்ம முக்கியமாக ரயில்வே ட்ராக்கு எந்த இடத்துல எந்த ட்ரெயின் போகணும், ஸோ எந்த ட்ராக்கில் எந்த ட்ரெயின் போகணுன்ற அந்த லீவர் சேஞ்ச் பண்ணுறது தான் மெயின் டியூட்டியாக இருக்கும். அதை தாண்டி இன்னும் அதர் டியூட்டிஸ் இருக்கும், என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த பதவி தான் நமக்கு பாயிண்ட்ஸ்மேன் பி அப்படின்ற போஸ்டிங்கோட குரூப் டிக்கு வேகன்சியில் ஃபில் பண்ணுறாங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ரிமைண்டரை சொல்லிவிட்டு அந்த டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆரம்பிச்சாச்சு தெரியும். ஸோ ஜனவரி 31, ஆனால் லாஸ்ட் டேட் வந்துட்டு மார்ச் 2 சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்க வேணாம், டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். மறக்காம இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலில் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் இருக்கும். அண்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் குரூப் டிக்கான சோழன் எக்ஸ்பிரஸ் 2.1 பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ கிளாஸஸ் கூட இந்த வாரத்துலேருந்து தான் நமக்கு அஃபீஷியல் சிலபஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஏன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஸோ ஆங்கிலம் அதை வந்துட்டு தமிழ் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நடத்தக்கூடிய பைலிங்குவல் பேட்ச் தான். டெஸ்ட் சீரிஸ் சேர்ந்து லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த பேட்சை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது சார், கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், அண்ட் எப்போ வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் இருக்கும், ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான எந்த டவுட்டாக இருந்தாலும் kishore.mohankumar@24 ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி, இதனால இதை கேட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்தோம்னா, ஸோ இது ஓவரால் வேகன்சி லிஸ்ட். நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நீங்களும் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் ஓவரால் வேகன்சியில் 5வது இடத்துல பாயிண்ட்ஸ்மேன் பி அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த பாயிண்ட்ஸ்மேன் பிக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A2 இருக்கிறதுலையே மொத்த போஸ்டிங்லேயுமே ஹை மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் தான் அது பாயிண்ட்ஸ்மேன் போஸ்டிங்கு. ஏன்னா ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும், A-B-C அப்படின்னு. ஏல A1, A2, A3, B1, B2, B3 இந்த மாதிரி பிரியும். இதில் இருக்கிறதுலே கண் பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கணும், கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, கண்ணாடி போடாமே ரொம்ப தெளிவாக தெரியணும். அதே மாதிரி லேசர் சர்ஜரியோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கலர் விஷனாக இருக்கட்டும், நைட் விஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கண் பார்வை ரொம்ப கரெக்டாக இருக்கிறவங்கனால மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸே கொடுக்க முடியும், அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பற்றின தனி வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம், ஸோ செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த பாயிண்ட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னால நிறைய பேர் வந்துட்டு அந்த எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அதே நம்ம தமிழ்நாடுடைய சென்னை வேகன்சி, அதாவது சதர்ன் ரயில்வேஸ் எஸ்ஆரோடைய சென்னை வேகன்சிஸில் இந்த பாயிண்ட்ஸ்மேன் கொடுத்துருக்காங்களா? எஸ், 9th பாயிண்ட்டாக 9th வேகன்சி லிஸ்ட்டில் நேம் ஆஃப் த போஸ்ட்டில் 9th பாயிண்ட்டில் நம்ம பார்க்க முடியும். பாயிண்ட்ஸ்மேன் பிக்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சென்னை ஜோனுக்கு இருக்கிறதே ஓரளவு செகண்ட் ஹையஸ்ட் வேகன்சினா அது இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மொத்தமாக சென்னை ஜோனுக்கு ஒரு 1030 வேகன்சிஸ் கூட கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது இந்த அசிஸ்டன்ட் பிரிட்ஜு, அசிஸ்டன்ட் கேரியேஜ் இருக்கிறதுலே அதிகம் வந்துட்டு 556 வேகன்சிஸோட இந்த ட்ராக் மெயின்டெனர் 4 இதுதான் அதிகமான வேகன்சிஸ், 550. அதுக்கு அடுத்தபடியாக சென்னை ஜோனுக்கு கொடுத்துருக்க வேகன்சி பாயிண்ட்ஸ்மேன் தான். ஸோ இதுக்கு காம்படிஷனும் ஹெவியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 240 வேகன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதையும் செக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிசர்வேஷன் கேட்டகரி கீழே, ஸோ உங்களுடைய இந்த அன்ரிசர்வ்டோ இல்லை எஸ்சியோ எஸ்டியோ உங்கள் கேட்டகரி கீழே எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்டிங்கோடைய அதர் டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, A2 அப்படின்றது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக PWBD பர்சன்ஸ், ஸோ மாற்றுத்திறனாளிகள்னால இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணவே முடியாது. அட் த சேம் டைம் டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 6/6 ரொம்ப பர்ஃபெக்ட், அது A1க்கு வரும். 6/9 2 கண்ணிலையும் இருக்கணும். வித்தவுட் கிளாஸஸ் அண்ட் நோ ஃபாக்கிங் டெஸ்ட். ஸோ இப்போ கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது,
கண்ணாடி போடாமையே நமக்கு கண் பார்வை நல்லா தெரியணுன்ற சொல்லியிருப்பாங்க. அது போக கலர் விஷன். ஸோ அப்போ கலர் ஐடென்டிஃபிகேஷன். சார் எனக்கு கண்ணெலாம் நல்லா தெரியும், ஆனால் எனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது, கலர் வந்துட்டு என்னால் கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதுன்னா அவங்களுமே இன்எலிஜிபிள் தான். ஸோ எலிஜிபிள் இல்லை. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்டாண்டர்டை பார்த்துக்கோங்க. அண்ட் பேசிக்காக நமக்கு ஒவ்வொரு குரூப் டி போஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல், ஸோ ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். ஸோ போன வருஷமே போட்டிருப்போம். அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் இந்த பாயிண்ட்ஸ்மேன் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு மெயின் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டு ஹேண்டில் ஸ்விட்சஸ் ஆர் ரயில் ரோட் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ ட்ரெயின் ட்ராக்ல நமக்கு அந்த பாயிண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதும் ஸ்விட்சை மெயின்டைன் பண்ணுறதும் டு கண்ட்ரோல் த லீவர் டு டேரக்ட் த ட்ரெயின் ஆஸ் ரெக்வயர்ட் ட்ராக்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ட்ராக்குக்கு அந்த லீவரை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ட்ராக் மாற்றி விடுறதே முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக ஒரு வேலையாக பாயிண்ட்ஸ்மேன் ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை தாண்டி ஒர்க் நேச்சர், ஸோ முக்கியமாக மற்ற விஷயங்கள் என்ன, ஸோ அப்போ ஆப்ரேட்டிங் பாயிண்ட்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம். மேனுவலி ஆர் வி ஆர் லீவர்ஸ் இந்த செட் த பாயிண்ட்ஸ், ஸ்விட்சஸை வந்து செட் பண்ணுறது முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்குக்கு மாத்திர அந்த லீவர் கண்ட்ரோலே உங்கள் கையில் தான் இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் அதே ஷண்டிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷண்டிங் அப்படின்றது ஒரு ட்ரெயின், ஸோ ட்ரெயினுடைய வேகன்ஸ் இருக்குங்க இல்லையா, அதாவது ட்ரெயின் பெட்டிகள் இருக்குங்க இல்லையா, அந்த மூவிங் வேகன்ஸ் கோச்சஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ட்ராக்குக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை புது ட்ரெயினுக்கு இந்த வேகன் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஜாபுக்கு போனால். அண்ட் அதே மாதிரி சிக்னலிங், ஸோ நம்ம பார்த்துருந்துருக்கலாம். ஸோ நமக்கு க்ரீன் சிக்னல் ஆர் ரெட் சிக்னல், ஒரு ட்ரெயின் வந்துட்டு பாஸ் ஆகலாமா இல்லை நிற்கணுமா, இந்த க்ரீன் சிக்னல் ரெட் சிக்னல் இதை கொடுக்குறதுமே, ஸோ அது லோக்கோ பைலட்டுக்கு டிரைவர்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அப்போ ட்ரெயின் டிரைவர்னு சொல்லலாம், அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். ஸோ அப்போ லோக்கோ பைலட்டுக்கு இந்த சிக்னல் கொடுக்குறதோ இல்லை ட்ரெயினுக்கு கடைசியில் காட் கோச்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கோச்சில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறதுக்கோ, ஸோ ஹேண்ட் ஃப்ளாக்ஸ்லேயோ இல்லை அதர் இதில் வந்துட்டு கொடுக்குறதுக்கு சிக்னல் கொடுக்குறதுக்கு முக்கியமான ஒரு பர்சனாக இருப்பாங்க பாயிண்ட்ஸ்மேன் பர்சனில். அது போக கப்ளிங் ஆர் அன்கப்ளிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கனெக்டிங் ஆர் டிஸ்கனெக்டிங் கோச்சஸ், ஸோ இப்போ ட்ரெயின் பெட்டி ஒவ்வொரு பெட்டியும் ஒன்றா சேர்க்குறது இல்லைனா டிஸ்மேண்டில் பண்ணுறது, அதை பிரிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அதான் கப்ளிங் அன்கப்ளிங் சொல்லுவாங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்மேன் பொசிஷன் போனீங்கன்னா அது போக ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இந்த ஐஸ் அண்ட் இயர்ஸாகவே இவங்க தான் இருப்பாங்க, கண்ணாவும் காதாவுமே இவங்க தான் இருப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல முடியும். ஏன்னா எந்த ட்ரெயின் போகிறதா இருக்கட்டும் வரதா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு இதை ரிப்போர்ட் பண்ணுறதுலேருந்து அது ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா, மெக்கானிக்கல் இஷ்யூஸோ அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னா உடனே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சொல்லி அடுத்த ஆக்ஷன்ஸ் எடுக்க வைக்கிறது முக்கியமான பதவி வந்துட்டு முக்கியமான பொறுப்பு இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அது போக எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், ஸோ இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு ட்ராக்ல இவங்க இது மெயின்டெனன்ஸில் ஒரு மிஸ்டேக் பார்க்குறாங்க, எமர்ஜென்சியாக ஸ்டாப் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நமக்கு பாயிண்ட்ஸ்மேன் போஸ்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஜாப் நேச்சர் அண்ட் ஒர்க் நேச்சர்னு சொல்லலாம். ஸோ இந்தந்த பதவிகளுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குன்றதில் நம்ம வந்து இதை பார்த்தோம். ஸோ அதில் பாயிண்ட்ஸ்மேனுக்கு இப்போ சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அப்போ சம்பளம் எவ்வளோ இருக்கும், பொதுவாகவே மொத்த குரூப் டியில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே லெவல் 1 சேலரி அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ குரூப் டிஏவே நமக்கு லெவல் 1 போஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ 7th பே கமிஷன் 7வது ஊதிய குழுவினுடைய பே மேட்ரிக்ஸ் 1 அந்த கேட்டகரி தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த வகையில் நமக்கு பே ஸ்கேல் 5,200 to 20,200, அது வந்து கிரேட் பே, பேசிக் பே 18,000, டியர்னஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுன்னு இது எல்லாம் சேர்ந்து ஓவரால் சேலரி. ஸோ இப்போ ஆர்ஆர்பி குரூப் டியோடைய ஓவரால் சேலரின்றது அப்ராக்சிமேட்டாக ஒரு 25,000 28,000 மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு இருக்குது. ஆனால் இது எந்த சிட்டியில் போஸ்டிங் போடுறாங்கன்றதை பொறுத்து மாறும். இப்போ பாருங்களேன், ஸோ அப்போ இந்த கேட்டகரி வரைக்கும் டியர்னஸ் அலவன்ஸ் வரைக்கும் எக்ஸ் சிட்டியாக இருக்கட்டும், ஒய் சிட்டியாக இருக்கட்டும், ஜெட் சிட்டி, இந்த 3 சிட்டிஸில் எங்கே போஸ்டிங் போட்டாலும் ஒரே மாதிரியான அந்த கேல்குலேஷன்ஸ் தான் வருது. ஆனால் இப்போ சிட்டிஸ்லேயே ஜெட் ஒய் எக்ஸ் அப்படின்றது எதை குறிக்குது, ஸோ ஜெட் சிட்டிஸ்ன்றது நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கிராமங்கள் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ கிராம பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் ட்ராக்கை பார்த்துக்கிறது, அங்கே மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான ரீஜன்னு சொல்லலாம், அதாவது கொஞ்சம் கிராம பகுதிகள். அதே மட்டும் ஒய் சிட்டிஸ் அப்படின்றது அதை விட கொஞ்சம் டவுனாவோ இல்லை ஒரு சின்ன ஸ்மால் சிட்டியாகவோ இருக்கிறது வந்துட்டு அது ஒய் சிட்டின்னு சொல்லலாம். அதே எக்ஸ் சிட்டிஸ்ன்றது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், இப்போ சென்னை மாதிரி ரொம்ப அதிக பேர் வாழக்கூடிய ஒரு அர்பன் ரொம்ப டெவலப்டு ஏரியா மாதிரி இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ அர்பன் ஏரியாவாக இருக்கும்னு சொல்லலாம், இல்லை மெட்ரோன்னு சொன்னால் நமக்கு புரியும். ஸோ மெட்ரோ ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மெட்ரோபாலிட்டன் ஏரியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிஸை வந்துட்டு சிட்டி எக்ஸ் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த எல்லாத்துக்குமே சேலரி ஒன்றா இருந்தாலும் முக்கியமாக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய வீடு கூட 5,000 ரூபா வாடகையில் நம்ம இருந்துட முடியும். ஆனால் அதே 5,000 ரூபா வாடகையில் சென்னையில் ஒரு ரூம் கூட கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தான் பெருசாக மாறும். அதை தான் இவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ எந்த சிட்டியில் எங்கே உங்களுக்கு போஸ்டிங் இருக்குமோ அதை பொறுத்து ஹெச்ஆர்ஏ பெர்சன்டேஜ் மாறுது. ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸிட்டிஸ், அதாவது இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னை மாதிரியான இடங்களில் வேலைக்கு போடுறாங்கன்னா 27% உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும். அது போக பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு மாறுது. பட் இந்த சேலரி எக்ஸாக்ட் கிடையாது, அது நான் சொல்லிடுறேன். அப்ராக்சிமேட் சேலரி தான் இது, வந்துட்டு கைக்கு வரது இல்லை. ஸோ ஓவரால் சேலரி இதிலேருந்து நமக்கு பிடிமானம் ரிடக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது பென்ஷன் ஸ்கீம்காக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனல் டேக்ஸு, இந்த இன்கம் டேக்ஸு இப்படி அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு அது எடுத்துருவாங்க. ஓவராலாக எப்படி எடுத்தாலும் ஒரு 2000 ரூபா 2500 ஓவரால் கிராஸ் சேலரியிலேருந்து அது 2000 ரூபா 2500 நமக்கு பிடித்தனம் போயிடும். ஸோ அதுலேருந்து நெட் சேலரின்றது கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஓவராலாக இந்த போஸ்டிங், ஸோ ஓவரால் குரூப் டிக்கே இதேவாக தான் வரும், பாயிண்ட்ஸ்மேனுக்கும் இதே சேலரி தான் வரலாம். ஸோ 25,000லேருந்து ஒரு 28-30 வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ராக்சிமேஷனில் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இது குரூப் டி. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம், நமக்கு 8th பே கமிஷனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். 8வது ஊதிய குழு. ஸோ ஒரு புது அந்த ஸ்ட்ரக்சரோட, சேலரி ஸ்ட்ரக்சரோட இன்னொரு புது இன்ஃபர்மேஷன் நமக்கு வரப்போகுது. ஸோ அப்போ 8th பே கமிஷன் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதிலிருந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்க எல்லாருக்குமே சேலரி அதிகமாக போகுது. ஸோ இப்போ 18,000ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த இது வந்து 18,000 பேசிக் பே, இதிலிருந்து தான் 27%, 18% இதெல்லாமே முடிவாகும். ஸோ அந்த 18,000 நமக்கு இன்னும் அதிகமாக போகுது. ஸோ கிட்டத்தட்ட 30,000 கிட்ட வரலாம், கிட்டத்தட்ட டபுள் மடங்காகலாம். 18 30,000 மாறுச்சுன்னா அந்த 30,000லேருந்து மறுபடியும் மற்ற எல்லாமே மாறும். அப்போ இதே குரூப் டி போஸ்டிங்கில் இன்னைக்கு 25,000லேருந்து 30,000 சம்பளம் வாங்குறவங்க அடுத்த வருஷம் இல்லை ஒரு 2 வருஷத்தில் 45,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கண்டிப்பாக படிங்க சேலரியை பொறுத்த வரைக்கும். அண்ட் கெரியர் க்ரோத், சரி இந்த ஜாபில் இருந்து நான் மேக்ஸிமம் எந்த போஸ்டிங் வரைக்கும் போகலாம், பட் இது ஒரு லாங் டேர்மாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாயிண்ட்ஸ்மேன் பி அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் உள்ளே போகக்கூடிய போஸ்டிங். குரூப் டியில் பாயிண்ட்ஸ்மேன் பி தான் ஸ்டார்டிங் போஸ்ட்டாக இருக்குன்னா, அதுக்கு அடுத்தபடியாக பாயிண்ட்ஸ்மேன் ஏ அப்படின்ற போஸ்டிங் போகலாம். அதுக்கு அடுத்தது ஷண்டிங் மாஸ்டர். அண்ட் சப்போஸ் நீங்கள் உள்ள டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக ஆயிடுவீங்க, இப்போ நீங்கள் கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டீங்கனாலே, ரயில்வேஸோட எம்ப்ளாயாக மாறிட்டீங்கனாலே அடுத்த ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் ஆயிருவீங்க. ஸோ லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அப்போது அவங்க டிபார்ட்மெண்ட் கேட்டகரிக்குள்ளே வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் கொஞ்சம் கிளியர் பண்ணி போக முடியுதுன்னா ஸ்டேஷன் மாஸ்டராக போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அப்போ அதுவுமே எல்லாமே எஃபர்ட்ஸை பொறுத்து தான் இது கெரியர் க்ரோத். ஸோ அப்போ ஓவராலாக இந்த பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்ற இந்த போஸ்டிங்கோட டீடைல்ஸ் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துருப்போம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம். அண்ட் இதே இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சரி எனக்கு ஆர்கனைஸாக கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு படித்தா பெட்டராக இருக்கும். ஸோ ரீசனிங்க்கு இந்த டாபிக் படிக்கணும், அதே வந்துட்டு எஸ்எஸ்சிக்கு இந்த ரீசனிங், இது ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இந்த டாபிக் படிக்கணும்னு, இந்த மாதிரி எந்தெந்த டாபிக் படித்தா நமக்கு கரெக்டாக இருக்குன்றதை தெரிஞ்சு அது ஆர்கனைஸாக கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சோழன் எக்ஸ்பிரஸ் 2.1 நம்ம குரூப் டி பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். லைவாக பார்த்துக்கிறது பெட்டர். இல்லை சார் எனக்கு நான் ஒர்க்கிங் பர்சன், அது ரெக்கார்டாக தான் பார்க்க முடியும்னா தாராளமாக அந்த கிளாஸை ரெக்கார்டாகவும் பார்த்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் நல்லா எஃபர்ட்ஸ் போட்டு நல்லா படிங்க, இதை நான் சொல்லிக்கிறேன். இல்லை சார் நான் வந்துட்டு குரூப் டி மட்டும் எய்ம் பண்ணல, டிஎன்பிசியில் குரூப் 4 எய்ம் பண்ணுறேன், ஸோ இந்த பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணி அந்த பேட்சும் ஜாயின் பண்ணால் எனக்கு காஸ்ட் அதிகமாகும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு மெகா பேக்குன்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டா, இந்த ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணிட்டா நம்ம டீமில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங்னு எல்லா பேட்சையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த பேட்ச் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ நான் கமெண்ட் செக்ஷன்லையுமே அந்த லிங்கை பின் பண்ணுறேன். அண்ட் இல்லை சார் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், எப்போ கரெக்டான அந்த ஆஃபர் டைம்னு சொல்கிறீங்களா, எப்போ பெஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரியான ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா kishore.mohankumar@24/7.com அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் இது லிங்க் இருக்கும். ஓகே, இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.